அம்மா சொன்னாங்க ஆம்புலன்ஸ் நோயாளிகளை சீக்கிரமா ஹாஸ்பிடல் கொண்டு போகுமா. அம்பு வா, ஆம்புலன்ஸ் கேம் விளையாடலாம். நான் தான் ஆம்புலன்ஸ், அப்புறம் நீ நோயாளி. ஓகே, அப்புறம் நான் சீக்கிரமா உன்னை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவேனா. நோயா நோயா? ஆமா, நீ இருட்டு. ஓகே, டுக்கி, உனக்கு காய்ச்சல் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப காய்ச்சல் இருக்கு. காய்ச்சல்? ஆமா டுக்கி, வா சீக்கிரமா இந்த ட்ராலில உட்காரு. நான் தான் உன்னோட ஆம்புலன்ஸ். உன்னை சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். வீயோ வீயோ வீயோ, ஆம்புலன்ஸ் வருது. வீயோ வீயோ வீயோ, எதிரில நிக்காதீங்க, ஆம்புலன்ஸ் வருது. வீயோ வீயோ. பீக்கு, இவ்ளோ வேகமா போகாத, மெதுவா போ. ஆம்பு வீயோ 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 வீயோ. நீ விழுந்துட்டியா? கயிறு டைட்டா தானே பிடிச்சிட்டு இருந்த. மேமே, நீ ரொம்ப வேகமா ஓட்டின பீக்கு. ஆம்புலன்ஸ் மக்களை காப்பாத்தும், காயப்படுத்தாது. சாரிமா. சாரி டுக்கி, சாரி மேமே. என் அன்பு ஆம்புலன்ஸே, உன் விளக்கு எரியட்டும். கொஞ்சம் நிதானமாக போகட்டும், மக்களுக்கு உதவி செய்யட்டும். இதுக்கு அடிபட்டிருக்கு. வா டோக்கி, இதுக்கு மருந்து போடலாம். ஜூஜூ. ஷபாஷ் டோக்கி, இது வெட்டுக்கிளியோட மெத்தையாகிடுச்சு. வெட்டுக்கிளி, குட் நைட். அட, இப்ப இதுக்கு மருந்து போடணும். அப்பதான் இது நிம்மதியா தூங்கும். நீ இங்கே இரு, நான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வரேன். இதோ பிளாஸ்டர், ஆனா இது ரொம்ப பெருசா இருக்கு. பீக்கு டோக்கி, என்ன பண்றீங்க? வெட்டுக்கிளி. ஓஹோ, இதுக்கு காலில சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிளாஸ்டரை போடுங்களேம்மா. இது ரொம்ப பெருசு. போ, அப்பா கிட்ட ஒரு கிண்ணம் வெந்நீரும்
மஞ்சள் பொடியும் கேட்டு வாங்கிட்டு வா. அட சூப்பர், இது சிரிக்குது. உனக்கு ஒன்னும் ஆகாது செல்லம். மஞ்சள்னால இது சீக்கிரமே சரியாயிடும். மஞ்சள். நான் இதுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். அட பீக்கு, நான் சொல்றத கேளு. இது எதையுமே சாப்பிட மாட்டேங்குது டோக்கி. இந்த கிரேப்ஸையாவது சாப்பிடு. பீக்கு, இத கட்டாயப்படுத்தி எதுவும் கொடுக்காத. இதுக்கு உடம்பு சரியானதும் அது தானா சாப்பிடும். ஆனா எப்போ? டோக்கி, டோக்கி, பாரு. ஏய், வெட்டுக்கிளி கிரேப்ஸை வெட்டி சாப்பிட்டுச்சு. உன்னோட குட்டி நண்பன் எப்படி இருக்கான்? அம்மா, வெட்டுக்கிளி கிரேப்ஸை வெட்டி சாப்பிட்டுட்டு வெட்டியா உட்கார்ந்திருக்கு. பாப்பா பியாரி, இன்னைக்கு சாப்பிட சோலை பட்டோரை செய்றீங்களா? மா பியாரி, இன்னைக்கு என்னமோ உடம்பு ரொம்ப வலிக்குது. நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு நினைக்கிறேன். ஓ, நீங்க நல்ல ஓய்வெடுங்க. நான் போய் உங்களுக்கு மருந்து எடுத்துட்டு வரேன். பீக்கு டூக்கி, நான் இப்போ வெளியில போயிட்டு வந்துடுறேன். அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவரை கொஞ்சம் பாத்துக்கோங்க, சரியா? சரி சரி. ஓ சரிம்மா, நல்லா பாத்துக்கிறோம். அப்பா, டோக்கி அப்பாவை தூங்க விடு. நாம் அவரை பாத்துக்கணும். நானும் அப்பாவுக்கு ஏதாவது கொண்டு வரேன். வா டோக்கி, அப்பாவுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வரலாம். கூக்கி. எஸ். அப்பாவுக்கு ஏதாவது இனிப்பு கொடுக்கலாம்.
பீக்கு டூக்கி, நீங்க அப்பாவை பத்திரமா பாத்துக்கிட்டீங்களா? அட நல்லா பாத்துக்கிட்டோம்மா. நீங்களே பாருங்களே. அப்பா அப்பப்பா. என்ன விஷயம் பாப்பா பியாரி? அப்பா, உங்களுக்கு சரியாகிடுச்சு. பீக்கு டூக்கி அப்பாவை பாத்துக்கிட்டாங்க, அப்பாவை அலங்கரிச்சுக்கிட்டாங்க, உடம்பு வலிய விரட்டிட்டாங்க. என்னாச்சு டோக்கி? டோக்கி, அங்கிருந்து சீக்கிரமா நகரு. இது பாம்பு குட்டி, அது உன்னை கடிச்சிரும். கடிக்குமா? இல்ல டோக்கி, ஓடு. பாம்பு குட்டி, அம்மா, அப்பா. அம்மா, அப்பா, பூவுக்கு நடுவுல பாம்பு குட்டி இருக்கு. நிறைய இருக்கு. பீக்கு டூக்கி, உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே? பூவுக்கு நடுவுல பாம்பா? இது எப்படி சாத்தியம்? பீக்கு, நீ உறுதியா சொல்றியா? ஆமா அப்பா, அங்க நிறைய பாம்பு இருக்கு. ஏறக்குறைய 100 பாம்புகள் இருக்கும். மாப்பியாரி, நம்ம ஏதாவது செஞ்சாகணும். எனக்கு சாக்கு பை கொண்டு வா, அப்புறம் ஒரு தடியும். ஜாக்கிரதை பாப்பா பியாரி, ஏன்னா பாம்பு ரொம்ப ஆபத்தானது. ஓ, பயப்படாத. நான் பாம்பு பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆக்கும். சரி, இப்ப எல்லாரும் எனக்கு வழி விடுங்க. ஓ அப்பா, இங்கதான் எங்கேயோ இருந்தது. ஓ, ஹே பீக்கு டூக்கி, தப்பிச்சோம். இது பாம்பு இல்ல, இது மண்புழு. மண்புழுவா? ஆமா டூக்கி, இது வெறும் மண்புழுதான். இதால எந்த ஆபத்தும் இல்ல. ஆமா, எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா மண்புழு நமக்கு நிறைய உதவி செய்யுது. அது மரங்களுக்காக மண்ணை வளமாக்குது. அதனாலதான் அத விவசாயிகளின் நண்பன்னு சொல்லுவாங்க. அப்பா, நாங்க இந்த மண்புழுகளை எங்க ஃப்ரெண்டா ஆக்கிக்கலாமா? அப்பா ப்ளீஸ், நாங்க இத நல்லா கவனிச்சுப்போம்ப்பா ப்ளீஸ். ஓகே பீக்கு டூக்கி, ஆனா ஒரு கண்டிஷன். நீங்க இத வீட்டுக்கு வெளியில பூத்தொட்டில தான் வைக்கணும், சரியா? சரி. எஸ். இந்தாங்க,
இதுக்கு இலைகளை சாப்பிட கொடுங்க. அதனால இதுங்க சந்தோஷமா இருக்கும், நம்ம செடிகளையும் சந்தோஷமா வச்சுக்கும். ஆ. ஆமா, சின்ன சின்ன மண்புழு சந்தோஷமா இருக்கும், செடிகளையும் ஆரோக்கியமா வளர வைக்கும்.